இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரம் 12 வசனம் 11. ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலை ஆக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரத்துல சபைக்கு பயங்கரமான ஒரு உபத்திரவம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியர்களுக்கு பயங்கரமான ஒரு உபத்திரவம். ஏரோது ராஜா யாக்கோபை பட்டயத்தினால கொலை பண்றாரு. இப்போ பேதுருவையும் கொலை செய்யணும் அப்படின்னு தான் சிறைச்சாலையில அடைத்து வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கம் அவருக்கு போராட்டம், ஏரோதின் கைக்குள்ளா இருக்கிறாரு, யூத ஜனங்களுடைய சதி திட்டம் இருக்கிறது. இப்பேற்பட்ட நிலைமையில பேதுருவுக்காக ஊக்கத்தோட சபை ஜெபம் பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு சூழ்ச்சி நடக்கிறது, இன்னொரு பக்கம் ஜெபம் நடந்துகிட்டே இருக்கிறது. பேதுருவை வெளியே கொண்டு வந்து கொலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அந்த அடுத்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி பேதுருவை விடுவிக்கிறதை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஊக்கத்தோடே ஜெபித்த ஜெபம் தேவ தூதனை சிறைச்சாலைக்கு கொண்டு போனதாம். இசப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சகலமும் உண்மையாகவே நடந்த காரியங்கள். ஊக்கத்தோடே ஜெபித்த ஜெபம் தேவ தூதனை கொண்டு வருமானால், உங்க வீட்டுல நடந்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைக்காக, உங்க வீட்டுல நடந்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட இக்கட்டான இந்த சூழ்நிலைக்காக நீங்க குடும்பமாய் ஊக்கத்தோடு ஜெபித்தால் கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தருடைய கரம் வெளிப்படும், சதி திட்டங்கள் முறியடிக்கப்படும், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். செபிப்போம். நீங்க நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் ஏரோதின் கைக்கும் ரமையான தேவ பிள்ளையாகிய பேதுருவை சபையார் ஊக்கத்தோடு ஜெபித்த ஜெபத்தின் காரணமாக கர்த்தர் விடுதலை ஆக்கினீரே, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆசீர்வதிங்க. குடும்பங்களை காணப்படுகிற நெருக்கம், பிரச்சனை, போராட்டம், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. கடன் பாரங்கள் மாறட்டப்பா. தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. கற்பத்தின் கனிக்கா காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கற்பனைகளை ஆசீர்வதிங்க. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எக்ஸாம்ஸ் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்கள சமாதானம் உண்டாகட்டும். எல்லா நெருக்கங்கள் எல்லாம் மாறட்டும். செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாய் ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது என்று பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.